அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில். அண்மை செய்தி. திருப்பதி லட்டு விவகாரத்தில் கடவுளை அரசியலில் இருந்து தள்ளி வைத்திருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு இந்த ஒரு அறிவுறுத்தலை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. திருப்பதி லட்டு விவகாரத்தில் கடவுளை அரசியலில் இருந்து தள்ளி வைத்திருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். முன்னதாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தயாரிக்கப்படும் லட்டுவில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த குற்றச்சாட்டு நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருந்தது. இவ்விவகாரம் தொடர்பாக அம்மாநிலத்தில் உள்ள சிறப்பு விசாரணை குழுவும் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. இது அரசியலுக்காக செய்யப்பட்ட செயல் என்று எதிர்க்கட்சிகள் தரப்பில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் திருப்பதி லட்டு விவகாரத்தில் கடவுளை அரசியலில் இருந்து தள்ளி வைத்திருக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நிரஞ்சன்குமார், இந்த லட்டு விவகாரத்துல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்னென்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள், என்னென்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி B.R. கவாய் தலைமையிலான அமர்வில் தற்பொழுது இந்த திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பான வழக்கின் விசாரணை நடைபெற்று வருகிறது. சுருக்கமாக என்ன விவகாரம் என்பதை பார்த்துவிட வேண்டும். பாஜகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் சுவாமி உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இதில் இந்த லட்டுவில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்திருக்கக்கூடிய புகார்களின் உண்மைத்தன்மை குறித்து விசாரிக்க வேண்டும். அவ்வாறு கலக்கப்பட்டது உண்மைதானா என்று விசாரிக்க வேண்டும். சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கப்பட வேண்டும். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று ஏராளமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இன்றைய விசாரணையின் போது ஆந்திர அரசுக்கும் குறிப்பாக ஆந்திர முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவுக்கும் உச்சநீதிமன்றம் ஏராளமான கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டை கையில் வைத்திருக்கிறீர்கள், முதல்வராக இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த விவகாரத்தை நீங்கள் எதற்காக எடுத்த உடனேயே பப்ளிக் டொமைனுக்கு கொண்டு சென்றீர்கள்? பொதுவெளியில் ஊடகங்களிடம் எதற்காக இதனை முதலில் எடுத்து சென்றீர்கள்? இது சம்பந்தமான விசாரணை நீங்கள் உத்தரவிடப்பட்டு ஜூலை மாதம் இந்த ஆய்வறிக்கை என்பது வெளிவந்திருக்கிறது. ஆனால் செப்டம்பர் மாதம் தான் நீங்கள் இந்த விவகாரம் குறித்து ஊடகங்களிடம் சென்றிருக்கிறீர்கள். இதற்கான உள்நோக்கம் என்ன போன்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பி இருக்கிறார்கள். இது முதல் முறை அல்ல, இரண்டாவது முறையாக சந்திரபாபு நாயுடு இப்படியான செயல்களில் ஈடுபடுகிறார் என்றும் நீதிபதிகள் சற்று காட்டமாகவே தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த லேப் ரிப்போர்ட்டுகள் எதுவும் சரியானதாக இருப்பதாக தங்களுக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை, அதுவும் ஊடகங்களுக்கு சென்று இந்த விவகாரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்ற மிக முக்கியமான கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். உங்களது அரசியலில் இருந்து நீங்கள் கடவுளை தள்ளி வைத்திருக்க வேண்டும். ஊடகங்களிடம் நீங்கள் சென்ற முறையிட்ட விஷயம், அந்த நீங்கள் கையாண்ட முறை என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை என்று பல கடுமையான விமர்சனங்களையும் சந்திரபாபு நாயுடு மற்றும் ஆந்திர பிரதேச அரசின் மீது தற்பொழுது நீதிபதிகள் கடுமையான முறையில் முன்வைத்து வருகின்றார்கள். வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். அதனுடைய முடிவு தெரிவதற்கு முன்பாகவே பத்திரிகைகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் என்ன போன்ற கேள்விகளை தான் மீண்டும் மீண்டும் அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். அதே போல இந்த கலப்படமான நெய் பயன்படுத்தப்படவில்லை என்று திருப்பதி தேவஸ்தானம் தனது அறிக்கையில் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதனை நீங்கள் ஆய்வு செய்வதற்கு முன்பாக நீங்களாக ஒரு முடிவிற்கு எப்படி வந்தீர்கள் போன்ற கேள்விகள் தான் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு கேட்கப்பட்டு வருகின்றது. வேதவல்லி. நிரஞ்சன்குமார், இந்த வழக்கு விசாரணையின் போது ஆந்திர மாநில தரப்பிலிருந்து, ஆந்திர மாநில அரசு வழக்கறிஞர்கள் யாரேனும் அங்கு வந்திருந்தார்களா? அவர்கள் தரப்புல ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்ததா? அல்லது சந்திரபாபு நாயுடு தரப்பிலிருந்து யாரேனும் பதில் தெரிவிக்கப்பட்டதா நீதிமன்றத்துல? ஆந்திர அரசு சார்பாக மூத்த வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய முகுல் ரோத்தகி, சித்தார்த் லூத்ரா போன்றோர் ஆஜராகி இருக்கின்றார்கள். அதில் இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தில் பல முறை இப்படியான புகார்கள் வந்திருக்கிறது. லட்டின் தரம் முழுமையாக இல்லை, அதில் தங்களுக்கு குறைபாடுகள் இருக்கிறது என்று பக்தர்கள் ஏராளமானோர் புகார்களை தொடர்ந்து தெரிவித்து வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் விசாரணை என்பதும் நடத்தப்பட்டு வந்தது. சிறப்பு புலனாய்வு குழுவை நாங்களே அமைத்திருக்கின்றோம். விசாரணை ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து அவர்களிடமிருந்து போதுமான
தகவல்களை கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை இது பக்தர்களுடைய இறை நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதில் சமரசம் செய்து கொள்ள முடியாது. எந்தெந்த நிறுவனங்கள் லட்டு தயாரிப்பதற்கான பொருட்களை விநியோகம் செய்கிறார்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து வருகின்றோம். புதிதாக என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் வெளியிடப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். லேப் ரிப்போர்ட்டுகளுக்கு ஏராளமான மாதிரிகளை அனுப்பி வைத்திருக்கிறோம் போன்ற விஷயங்களை ஆந்திர பிரதேச அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்